அகரம் அருகே கழிவுநீர் கால்வாய் அமைக்க அனுமதியின்றி வெடிவைத்ததில் 3 வீடுகள் சேதம். தேர்தல் விதிகள் அமலில் இருக்கும் நிலையில் வெடிபொருட்கள் கொண்டு வந்து வெடிவெடித்த நிலையில் 2 வெடி மருந்துகள் வெடிக்காமல் மண்ணில் புதைந்திருப்பதால் கிராம மக்கள் அச்சம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அகரம் அருகேயுள்ள துரைசாமிக்குட்டாய் கிராமத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. இக்கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாத காரணத்தால் 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய கழிவு நீர் கால்வாய் அமைக்க ஒப்பந்தம் போடப்பட்டது. அதனடிப்படையில் ஒப்பந்ததாரர் கடந்த 18ஆம் தேதி பணியை துவக்கினார். அப்போது கிராமத்திற்கு என தரமாக அமைக்கப்பட்டிருந்த சிமெண்ட் சாலையை முற்றிலுமாக உடைத்து சாலையின் மையப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க பள்ளம் எடுத்துள்ளார். இதன் காரணமாக சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு சாலை முற்றிலும் பெயர்ந்து சேதமானது. மேலும் சுதா என்பவரது வீட்டின் அருகே பாறை அமைத்திருப்பதால் கடந்த 20ஆம் தேதி பறைப்பகுதியில் அனுமதியின்றி வெடிவைத்து தகர்த்துள்ளார். பாறைகளுக்கு வைக்கும் வெடி மருந்துகளை அனுமதியின்றி பயன்படுத்தியது மட்டுமில்லாமல் சுமார் 10 அடி தூரத்தில் உள்ள குடியிருப்பு வீடுகளுக்கு கூட எச்சரிக்கை விடுக்காமல் வெடிவைத்த சம்பவம் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. வெடி சத்தத்தை கேட்ட கிராம மக்கள் அதிர்ச்சி கொண்டு வெளியே வந்து பார்த்தபோதுதான் பாறைக்கு வெடிவைத்த சம்பவமே தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக பாறை மீது அமைந்துள்ள 3 குடியிருப்பு வீடுகளில் சுவற்றில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் வைத்த வெடியில் 2 வெடிகள் வெடிக்காமல் உள்ளதால் எந்நேரத்திலும் வெடிக்கலாம் என்ற அச்சத்துடன் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். இதனால் அதிகம் பாதிக்கப்பட்ட சுதா வயது 37 என்பவர் நாகரசம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து சுதா அவர்களிடம் கேட்டபோது, கணவரை இழந்து எனது 3 பெண் பிள்ளைகளுடன் வசித்து வருகிறேன். தனியார் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்து பிள்ளைகளை காப்பாற்றி வருகிறேன். இந்நிலையில் எனது வீட்டின் அருகே கழிவு நீர் கால்வாய் அமைப்பதற்காக வெடிவைத்தனர். அதில் எனது வீட்டில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அகரத்துலேருந்து பேசுகிறோம். என் பேர் சுதா. எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 5 வருஷம் ஆகுது. வீட்டுக்காரர் இல்லை. எங்களுக்கு 3 குழந்தைங்க. வீட்டு முன்னாடி டைனேஜ் வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு வந்து பாறை இருக்குதுன்னு தொலை போட்டு வெடி வச்சு வீடு பக்கமே இருக்குது. வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு, செவரெல்லாம் விழுந்துருச்சு. கான்ட்ராக்ட்காரரும் வந்து எந்த முடிவும் சொல்லலை. வெடி வெடிக்கும் போது நான் பகல்லே தான் வீட்டிலே தான் படுத்திருந்தேன். வெடி வைக்கிறோன்னு சொல்லவும் கிடையாது. எந்த முடிவும் சொல்ல கிடையாது. அவங்க இந்த மாதிரி வெடிக்கிறோமா வீட்டில் இருக்காதீங்கன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை என்கிட்ட. பகல்லே நடந்தது இது. படுத்துட்டு வீட்டிலே இருக்கும் போதே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு வந்து பார்த்தா இந்த மாதிரி செஞ்சுன்னுக்குறாங்க, வெடி வச்சுன்னுக்குறாங்க. பாறை இருக்குதுன்னு சொல்லிட்டு பாறை எடுக்கிறதுக்கோசரம் வெடி வச்சு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுத்துன்னுக்குறோம். அவங்களும் எந்த நடவடிக்கையும் இன்னும் எடுக்கலை. 8 நாள் ஆகியும் எங்களுக்கு எந்த முடிவும் சொல்லலை. 20ஆம் தேதி நடந்தது இது. எங்கள் 3 குழந்தைங்களுக்கும் வீடு இல்லாமல் அந்த வீட்டில் படுக்கிறதுக்கு பயந்துன்னு நாங்கள் போய் எங்கள் நாத்தனார் வீட்டில் இருக்கிறோம். செவுரு எப்போ விழுன்னு தெரியாது. 4 செவருமே எல்லாம் கிராக் விட்டுன்னு இருக்குது. காற்றடிச்சாவே விழுந்துருவோம். மேலே கீரை செவரெல்லாம் உக்காந்துட்டுக்குது சும்மா. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டோம். பிள்ளைங்களெல்லாம் வச்சு நீங்கள் படுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு கூட இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்குறோம். 8 நாளாக நாங்கள் வேலைக்கு போகல. எங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது. எல்லா கஷ்டத்தையும் நானே தான் பார்க்கணும். வீடு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். கவர்மெண்ட்லேருந்து எனக்கு வந்து என்ன உதவி செய்கிறீங்களோ செய்யுங்க. ஆனால் வீடு கண்டிப்பாக வேணும். எங்கள் பிள்ளைங்க இல்லாமல் பாருங்கள் அங்கே போயிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கும் 5 குழந்தைங்க இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் ஒன்றும் படுக்க முடியல. கஷ்டமாக இருக்குது ரொம்ப.